பண்ணிக்கோ போவுல போடவுல நினைச்சிட்டு இருக்கீங்க நீ நாய் அனுப்பமா கடிச்சு கோதறி பிச்சை எடுத்துருவாங்க தெரிஞ்சுக்கோங்க. அடிப்பீங்களா நீங்க காரை? ஏங்க காரை யாருங்க அடிச்சா? ஏங்க காரை எடுத்துட்டு நீ நாயை மட்டும் கூப்பிடுமா. உள்ள போய் பூட்டிட்டாமா. உள்ள போய் பூட்டிட்டாமா. கை வைங்க அப்படி ஏதாச்சும் ஒரு பொருள் உள்ள வை மணி. மா அங்க வருங்க. நீங்க ஃபைல் எடுத்துக்கிறேன்னு தானே சொன்னீங்க. அவர் ஏன் கார் எடுத்துட்டு போறாரு? நான் என் வீட்டு முன்னாடி நிறுத்துறேன். நீங்க வாங்க பேசிக்கலாம் தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இல்ல அவர் கார் எடுத்துட்டு போன. நீங்க தள்ளனீங்க. எதுக்கு தள்ளனீங்க? இந்த இடத்துலயே தான் நிக்கணும். ஒரே நிமிஷம். பொருளுக்குன்னா காருக்குன்னா பேப்பர் உங்ககிட்ட கேட்டனே இல்லையா? மா காருக்கு பேப்பர் வந்தாச்சு. பேப்பர் வாட்ஸ்அப் உங்களுக்கு. கோவையில் தவணை வசூலிக்க சென்ற நிதி நிறுவன ஊழியர்கள் மீது ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயை ஏவிவிட்டு கடிக்க வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை வெள்ளலூர் பகுதி மகா கணபதி நகரைச் சேர்ந்தவர் தனியார் நிறுவன ஊழியர் மணிகண்டன். இவரின் மனைவி தர்ஷனா. 2020ஆம் ஆண்டு மணிகண்டன் புதிதாக கார் வாங்கியுள்ளார். அதற்கு முன்பணமாக 2 லட்சம் செலுத்தியுள்ளார். எஞ்சிய தொகைக்கு தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் வாங்கியுள்ளார். அதற்கு மாதந்தோறும் 6000த்திற்கும் மேல் தவணை தொகை செலுத்த வேண்டும். ஆனால் அந்த தவணை தொகையை மணிகண்டன் முறையாக செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. சில மாதங்களாகவே தவணை தொகையை செலுத்தாமல் இருந்ததாகவும் தெரிகிறது. நிதி நிறுவன ஊழியர்கள் தவணை தொகையை செலுத்தவில்லை என்றால் காரை பறிமுதல் செய்வோம் என்று கூறியுள்ளனர். தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை செய்து வரும் ஜெகதீஷ், சுரேஷ், கதிரவன் ஆகிய 3 பேரும் தவணையை வசூல் செய்ய மணிகண்டன் வீட்டுக்கு சென்றுள்ளனர். அப்போது மணிகண்டனும் அவரது மனைவியும் தங்களிடம் பணம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். இதனால் நிதி நிறுவன ஊழியர்கள் 3 பேரும் தங்களிடமிருந்த சாவியை வைத்து காரை எடுக்கச் சென்றுள்ளனர். அப்போது மணிகண்டன் ஓடிச் சென்று காரை ஸ்டார்ட் செய்து எடுத்துச் சென்றுள்ளார். நிதி நிறுவன ஊழியர்கள் காரை நிறுத்துங்கள் என்று பின்னால் ஓடிச் சென்றுள்ளனர். அங்கு நின்று கொண்டிருந்த தர்ஷனா நிறுவன ஊழியர்கள் ஜெகதீஸ்வரன் உள்ளிட்ட 3 பேரையும் பார்த்து அவர்களை விடாதே, கடி கடி என்று நாயை ஏவிவிட்டதாக கூறப்படுகிறது. வீட்டு வளாகத்தில் நின்ற ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் ஜெகதீஸ்வரன் மேல் பாய்ந்து 12 இடங்களில் கடித்துள்ளது. சக ஊழியர்கள் அவரை மீட்டு உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஜெகதீஸ்வரன் சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பியுள்ளார். இதுகுறித்து போத்தனூர் போலீசாரிடம் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடுத்த கடனை கேட்கச் சென்றவரை நாயை விட்டு கடிக்க வைத்த சம்பவம் நடந்திருப்பது நிதி நிறுவன ஊழியர்களிடத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.